என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி ஓடோடி வந்து இருக்கும் என்னை பாரு. உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தரவே வந்து இருக்கின்றேன். என்னை விளையாட்டாக எண்ணி விடாதே. நீ எண்ணுவது எல்லாம் நான் அறிவேன். நான் எந்த வழியில் வேண்டும் என்றாலும் உன்னை அடைந்து விடுவேன் என்பதற்கு இந்த காணொளி ஒரு உதாரணம். அன்பே, என் அன்பு பக்தனே, என் வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டால் மட்டும் உன் வாழ்க்கை முழுமை பெறும். கேள், வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். ஆனால் அந்த போராட்டத்துக்கு அர்த்தம் கொடுப்பது நீயே. நீ பிறந்தது வெறும் நிகழ்வாக இருக்கக்கூடாது, அதை சூரியன் உதயமாக மாற்று. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உன்னால் அடைய முடியும் உயரத்தை நோக்கி எடுத்து ஒரு படியாக இருக்க வேண்டும். உன் முன்னே பிரச்சனைகள் மலையாக வந்து நிற்கலாம். ஆனால் நினைவில் வை, மலையை வெல்ல ஓர் இரு கரங்கள் போதாது. உன் மனசு, உன் நம்பிக்கை ஆகியவை அவசியம். காயம் பட்டு உந்தன் மனம் குணமடைய அதில் நீ உன் நம்பிக்கையின் மருந்தை சேர்க்க வேண்டும். அதுவே உன்னை புவனங்களை வெல்ல வைக்கும் சக்தியாக மாறும். எந்ததொரு தடையும் உன்னால் முடிவாக இருக்காது. அது வெறும் ஓர் தொடக்கமே. முதுகு வலிமையுடன் இருக்கும் வரை எந்த இடரையும் முகமாய் சென்று நின்று போராடு. அப்போது நீயே ஒரு விளக்கமாக மாறி பிறர் வழியை காண வழி காட்டுவாய். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் கண்ணீர் உன் கண்களில் வருமென்றால் அது மகிழ்ச்சிக்காக இருக்கட்டும். சோகத்தை நீ விலக்கு. உன் ஒவ்வொரு நிமிடமும் என் அருளால் நிறைந்தது. எழுந்து நில் குழந்தையே. உன் வாழ்க்கையை நீ ராஜ மாளிகையாக உருவாக்கு. இதை நீ முழுமையாக நம்பினால் மட்டும் நான் அனைவரையும் அடையும் படி செய்து சரவணபவ என்று பதிவு செய்.